Hello everyone, welcome back to the channel. இப்போ இந்த வீடியோவில் React Hook ஃபார்ம் வச்சு நம்ம ஃபார்ம் வேலிடேஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபார்ம் செட்டப் பண்ணியிருப்போம். அதே ஃபார்மில் ஃபார்ம் வேலிடேஷன் நம்ம பண்ண போகிறோம். அதாவது யூசர் என்னெல்லாம் இன்புட் கொடுக்குறாங்களோ அந்த இன்புட்டை நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இருக்கோம். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்த அதே ரெபாசிட்டரி தான் இதில் கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா? ரெபாசிட்டரிக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் ஃபார்முங்கிற மெத்தடை ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இம்போர்ட் யூஸ் ஃபார்ம் ஃப்ரம் ரியாக்ட் ஹூக் ஃபார்ம். ஸோ அடுத்து இந்த யூஸ் ஃபார்முங்கிற மெத்தடு மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணோம், அதாவது மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸை ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேங்களா? அது எல்லாத்தையும் நம்ம ஃபார்முங்கிற ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ கான்ஸ்ட் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு யூஸ் ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ அடுத்து இந்த ஃபார்ம்லேருந்து நம்ம என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி அது ரிட்டர்ன் பண்ணுதோ அதெல்லாம் டீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்டருங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் ஃபார்ம்லேருந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணிப்போம். ஸோ கான்ஸ்ட் ரெஜிஸ்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ம். நம்ம ஏன் இங்கே ஃபார்ம்னு கொடுக்குறோம்னா ஆல்ரெடி யூஸ் ஃபார்முங்கிற மெத்தடை ஃபார்முங்கிற வேரியபிளில் சேவ் பண்ணிட்டோம். கரெக்டா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க டெம்ப்ளேட்டுக்கும் யூஸ் ஃபார்முக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் இல்லை. இது ரெண்டுமே இண்டிபெண்ட்டாக இருக்குது. கரெக்டா? இப்போது ஒவ்வொரு இன்புட் எலிமெண்ட்டையும் நம்ம யூஸ் ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதனால தான் இந்த ரெஜிஸ்டர் மெத்தட். இந்த ரெஜிஸ்டர் மெத்தட் மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டருங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ரெஜிஸ்டர் மெத்தட் ஒரு பேராமீட்டர் அக்செப்ட் பண்ணோம். ஓகேங்களா? அந்த பேராமீட்டர் தான் நேம், நம்ம கொடுக்க போகிற நேம். நம்ம எது வேணால் கொடுத்துக்கலாம். இந்த நேம் யூஸ் பண்ணி தான் இந்த இன்புட் எலிமெண்ட்டை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோங்கிற மீனிங். இப்போது இதை வந்துட்டு நம்ம எல்லா இன்புட் எலிமெண்ட்டுக்கும் கொடுத்துக்கணும். அதாவது இப்போதான் நம்ம ஒவ்வொரு இன்புட் எலிமெண்ட்டையும் யூஸ் ஃபார்முங்கிற மெத்தடில் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ தான் நம்மளால் வேலிடேஷன்லாம் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ரெஜிஸ்டர் நேம், ரெஜிஸ்டர் இமெயில், ரெஜிஸ்டர் பாஸ்வேர்ட், ரெஜிஸ்டர் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், இதெல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போது ஃபார்ம் சப்மிஷன். ஸோ ஃபார்ம் சப்மிஷனுக்கு ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். கான்ஸ்ட் ஆன் சப்மிட் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து டேட்டாங்கிற ப்ராப்பர்ட்டியை ஒன்று ஆக்செப்ட் பண்ணணும், டேட்டாங்கிற ஆர்குமெண்ட்டை ஒன்று ஆக்செப்ட் பண்ணணும். ஓகேங்களா? அது எதுவும் இல்லை, இந்த ஃபார்மோட டேட்டா தான். ஓகேங்களா? அடுத்து ஹேண்டில் சப்மிட்டுங்கிற மெத்தடை ஃபார்ம் ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஆன் சப்மிட் இஸ் ஈக்குவல் டு ஹேண்டில் சப்மிட். இந்த ஹேண்டில் சப்மிட்டுக்குள்ள நம்ம எழுதின கஸ்டம் ஆன் சப்மிட் மெத்தடை இங்கே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆன் சப்மிட் மெத்தட் டிஃபால்ட்டாகவே ஒரு ஆர்குமெண்ட்டை அக்செப்ட் பண்ணோம். ஓகேவா? வாங்க இப்போ சேஞ்சஸ் எல்லாமே சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் எரர் அடிக்குது, ரெஜிஸ்டர் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. ஓகே, இந்த ஆர் வந்துட்டு கேபிட்டலில் இருக்குது, அதை வந்துட்டு ஸ்மால் லெட்டராக மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஹேண்டில் சப்மிட்டுங்கிற மெத்தடையும் யூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் நவ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் டேட்டா எல்லாத்தையும் பார்க்க முடியும். நேம், இமெயில், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், இது எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். இப்போ வேலிடேஷன் எதுவுமே ஆட் பண்ணலை. அடுத்து கோயிங் ஃபார்வர்ட் நம்ம வேலிடேஷன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நேமில் பார்த்தீங்கன்னா ஆரிஃப்னு கொடுக்குறேன், இமெயிலில் டெக்ஸ்ட்னு arif@gmail.com சொல்லி கொடுக்குறேன், பாஸ்வேர்டில் 12345678 கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் அதையே நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் நவுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம என்னெல்லாம் வேல்யூ கொடுத்தோமோ அது எல்லாமே நம்மளால் சப்மிட் பண்ணும்போது டேட்டாவாக கெட் பண்ண முடியுது. கரெக்டாக? இப்போ வேலிடேஷன்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்கோம். வேலிடேஷனோட ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேமில் வந்துட்டு எந்த ஒரு வேல்யூவும் கொடுக்காம ரெஜிஸ்டர் நவுங்கிற பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா
நமக்கு வந்துட்டு நேம் இஸ் ரெக்வயர்ட் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் காமிக்கணும். இதெல்லாம் வந்துட்டு ஃபார்ம் வேலிடேஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம ஃபர்தராக பண்ணுவோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் ஒர்க் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மைண்ட்லேயும் நிற்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஸ்டேட்டுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை அகெயின் ஃபார்ம்லேருந்து நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? டீஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு அதிலிருந்து எரர்ஸுங்கிற ஆப்ஜெக்டை டீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம். ஓகேவா? இது தெரியலையே சொல்லிட்டு வரி பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் லைப்ரரி யூஸ் பண்ண உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகிடும். ஸோ இப்போது நேமுங்கிற இன்புட்டில் ரெக்வயர்டு இன்புட்டாக நம்ம மாற்ற போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரெக்வயர்ட் வேல்யூ ட்ரூ, மெசேஜ் வந்துட்டு என்ன மெசேஜ் நம்ம கொடுக்கணுமோ அந்த மெசேஜ் இங்கே கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்துட்டு எம்டியாக இன்புட் ஐட்டமை எம்டியாக சப்மிட் பண்ணும்போது இந்த மெசேஜை நம்ம ஷோ பண்ண போகிறோம். யுவர் நேம் இஸ் ரெக்வயர்ட் சொல்லிட்டு நம்ம ஷோ பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்துட்டு ரெஜிஸ்டருக்கு நேம் கொடுத்தோமா அதுக்கு செகண்ட் ஆர்குமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஆர்குமெண்ட்டாக ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்டில் ரெக்வயர்டுங்கிற ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு கீ வேல்யூ பேரில் வேல்யூ வந்துட்டு ட்ரூ, மெசேஜுங்கிறது வந்துட்டு யுவர் நேம் இஸ் ரெக்வயர்டு. ஓகேங்களா? இதையே வந்துட்டு நம்ம மற்ற இன்புட் எலிமெண்ட்ஸுக்கும் நம்ம டியூப்ளிகேட் பண்ணிப்போம். இது தெரியலையே சொல்லிட்டு வரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு எப்போ இது ஃபெமிலியர் ஆகும்னா இந்த லைப்ரரி நீங்கள் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது தான் ஃபெமிலியர் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு பி டேக், பேராகிராஃப் டேக் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? எரர் மெசேஜஸ்லாம் நம்ம ஷோ பண்ண போகிறோம். ஸோ எரர்ஸ் டாட் நேம் டாட் மெசேஜ். ஸோ ஏதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்துட்டு இன்புட்டில் எதுவுமே கொடுக்காம சப்மிட் பண்ணும்போது நம்ம இங்கே வந்துட்டு எரர் மெசேஜ் காமிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பேராகிராஃப் டேகை நம்ம மற்ற இன்புட் எலிமெண்ட்ஸுக்கும் டியூப்ளிகேட் பண்ணிப்போம். நம்ம சேஞ்சஸ் எல்லாமே சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் செக் பண்ணுவோம். cannot read properties of undefined reading message. ஸோ ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னா இனிஷியலாக பேஜ் லோட் ஆகும்போது நமக்கு எரர்ஸ் டாட் இமெயிலில் வந்து நல்லுங்கிற வேல்யூ தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மெசேஜுங்கிறது அன்டிஃபைன்டு வேல்யூவில் நம்மளால் டாட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம இங்கே செயினிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? செயினிங் ஆப்ரேட்டர்னா இது வந்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெசேஜில் வேல்யூ இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த வேல்யூ வந்துட்டு ரீட் பண்ணும், இல்லைனா ரீட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு நம்ம செயினிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் இந்த எரரை சால்வ் பண்ண முடியும். நம்ம ஃபார்ம் சப்மிட் பண்ணோடனே வேலிடேஷன் ஆகுது. ஓகேங்களா? ஃபார்ம் சப்மிட் ஆகலை, வெறும் வேலிடேஷன் மட்டும்தான் ஆகுது. நல்லா பாருங்கள், கன்சோல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளால் எந்த வேல்யூவும் எடுக்க முடியல. ஏன்னா ஃபார்ம் சப்மிட் ஆகலை. ஃபார்ம் சப்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வேலிடேஷன் எரர்லாம் காமிக்குது. அதனால ஃபார்ம் சப்மிட் ஆகாமல் இருக்குது. கரெக்டாக? ஸோ அடுத்து நம்ம இந்த எரர் மெசேஜஸ்க்கு எல்லாத்துக்கும் ஸ்டைல் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து இமெயிலுக்கான வேலிடேஷன் பண்ணுவோம். கொடுக்குற இன்புட் வந்துட்டு இமெயில் டைப்பில் இருக்கிற மாதிரி நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம். அதாவது அவங்க கொடுக்குற ஸ்ட்ரிங்கில் @ கேரக்டர் இருக்கணும், டாட் இருக்கணும், டாட்டுக்கு அப்புறமா டொமைன் நேம் வரணும். கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே விஷுவல் ஸ்டுடியோ கோடில் பார்த்தீங்கன்னா நம்ம இமெயிலுக்கு பேட்டர்ன் வேலிடேஷன் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி ரெக்வயர்டு சொல்லி யூஸ் பண்ணியிருந்தோம்ல, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா கமா கொடுத்துட்டு பேட்டர்னுங்கிற ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு அதுக்கு கீ வேல்யூ பேர் கொடுக்க போகிறோம். ஸோ வேல்யூ வந்துட்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன், மெசேஜில் வந்துட்டு இன்வேலிட் இமெயில் ஃபார்மேட். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் செக் பண்ணுவோம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்.
ஸோ இப்போ ரெஜிஸ்டர் நம்ம கொடுத்த உடனே ஃபார்ம் எதுவுமே சப்மிட் ஆகலை. ஃபார்ம் சப்மிட் ஆகாமல் வேலிடேஷன் செக் பண்ணிவிட்டு இன்வேலிட் ஃபார்மேட் சொல்லி நமக்கு மெசேஜ் காமிக்குது. கரெக்டாக? ஸோ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இல்லை சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்களும் ஒரு ஃபார்மை வந்துட்டு க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் என்ன பண்ணுறீங்க சொல்லிட்டு. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.